இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னோட சில பெயிண்டிங்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு ஹாபீஸில் ஆர்ட்டும் ஒன்று. நான் ரொம்ப ஆர்டிஸ்ட்லாம் நீங்கள் நினச்சிக்க கூடாது, சரியா? எனக்கு ஆர்ட் ஏதோ வரும், கிறுக்கல் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் 2 புக்கு இத்தனைக்கு இதில் வச்சுருக்கேன். ஒன்று நம்ம இதில் பார்த்துடலாம், ஓகே? ஃபர்ஸ்ட் இந்த இது பார்த்துக்கலாம், ஏன்னா இதுதான் என்னோடது ஓல்டு, தென் அது வந்து நியூ. ஸோ நம்ம ஃபஸ்ட் இது ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நான் ஆக்சுவலாக ஒரு பிடிஎஸ் ஆர்மி, ஸோ அதனால் துவக்கமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரே விஷயத்துக்காக நான் பிடிஎஸ் வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், சராயே. ஸோ இது என்னோடய ஃபர்ஸ்ட் ஆர்ட். எப்பயுமே நான் டேட் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் 22 வரைஞ்சிருக்கேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஆர்ட் பார்க்கலாம். இப்படி தான் இருப்பான். தென் நெக்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன். இதுவும் ஜிமின் தெரியும் பிடிஎஸில் நிறைய பேருக்கு. ஸோ அவர் ப்ராமிஸ் அப்படிங்கிற ஒரு சோலோ ஆல்பம் வந்து பாடியிருந்திருப்பார். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கவர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த லே அவுட் நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் வரைஞ்சிருந்தேன். இது ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பிக் ட்ராயிங்னு கூட சொல்லிக்கலாம். ரொம்ப எனக்கு இதை பார்க்கும்போது அப்படியே மைண்ட் ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாக இருக்கிற மாதிரி ஃபீலாக இருக்கும். ஸோ அதுதான் இது. இதுவுமே நான் 22 தான் வரைஞ்சிருக்கேன். 5ஆம் மாதம் மே மாதம் போல் வரைஞ்சிருக்கேன். தென் நெக்ஸ்ட்டு ஒன், இது லைட்டாக கொஞ்சம் சொதப்பல் தான், பட் ஸ்டில் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். தேர்ட் பிக்சரு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பியூட்டி பிகின்ஸ் த மொமெண்ட் யூ டிசைட் டு யுவர் செல்ஃப். இதுதான். ஸோ உங்களை நீங்கள் எப்போ புரிஞ்சுக்கிறீங்களோ அந்த நேரத்துலேருந்து உங்களுக்கு அழகு வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோட்ஸ் வச்சுருக்கோம். இது பார்க்கவே ரொம்ப அழகாக எலகெண்ட்டாக ஃப்ளவர்ஸு, அதுக்கப்புறம் பட்டர்ஃப்ளைஸ் வச்ச மாதிரி ஒரு கேர்ள் நிற்கிற மாதிரி இருக்கும். நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வரைஞ்சது. தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா இது பரோடு. இது ஆக்சுவலாக ஸோ இதில் மம்மியில் வந்து இருந்தது, பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுதான். ஆனால் இது வரைகிறதுக்கு ரொம்ப நாள் எடுத்ததுன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நாள்னு சொல்ல முடியாது, ரொம்ப நேரம் எடுத்தது. முதல்ல பென்சிலில் அப்புறம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்க்கரில் ஸ்கெட்ச் பண்ணது. ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பிக்ஸ் டூ. தென் நெக்ஸ்ட் ஒன், இது சும்மா ஃப்ளவரு பிளாக் பேக்ரவுண்டில் வச்சு ஃப்ளவர்ஸ் வந்து இருந்துச்சு. அதை ரிப்ளிகேட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் வரைஞ்சேன். லைட்டாக சொதப்பல் தான், பட் ஸ்டில் அந்தளவு பேட் இல்லையோன்னு எனக்கு தோணுது. ஸோ நெக்ஸ்ட்டு ஒன், ஒரு கேர்ளோட கண் இருக்கிற மாதிரி இருக்கும். போர்ட்ரேட்டில் வரைஞ்சிருக்கேன் நான் இதை. ஸோ அழகாக இருந்துச்சு. அப்போது வந்து அந்த கண் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கும். ஸோ நானுமே க்ரீன் கலரில் ஐஸ் கொடுத்துருப்பேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஒன், இது ட்ராகன். ஆக்சுவலாக எனக்கு இந்த சைனீஸ் ட்ராமாஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அதில் ட்ராகன்லாம் அந்த ஹிஸ்டாரிக்கல் படத்துலலாம் காட்டுவாங்க. ஸோ எனக்கு அதிலேயே பார்க்கவே வாவ் அழகாக இருக்குல்ல ட்ராகன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வரைஞ்சது. ஸோ ஷேடோஸ்லாம் கொடுத்துருக்கேன் பாருங்கள். நான் இங்கே நல்லா தெரியுமே ஷேடோஸ்லாம். அந்த ஃபேஸ்லாம் வர இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. 3D எஃபெக்ட்ஸில் இருக்கிற மாதிரி இருக்கும். இங்கே கண் இந்த சைடில் இருக்கும், அது தெரியாது. பட் ஸ்டில் வரையறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஃபேஸ் தான், மற்றபடி உடம்பெல்லாம் கூட வரைஞ்சிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா 2002 7th, அதாவது ஜூலை மாதத்தில் வரைஞ்சிருக்கேன். தென் நெக்ஸ்ட் ஆர்ட், இது என்னோடய சொதப்பலான ஆர்ட். இதுவுமே காட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சுருக்கேன். இது என்னமோ கோஸ்ட் லவ்வர் மாதிரி இருக்குது. நான் இதோடையே முடிச்சிருந்துருக்கலாமோ? நான் அதில் நிற்கிற மாதிரி அவங்க 2 பேரும் பார்க்குற மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமே நான் வரைஞ்சேன். ஆனால் நான் ஏன் அதை பாதியிலே விட்டேன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. பாவம் பையனுக்கு பாருங்களேன், தலையில் ஹேரெல்லாம் வச்சுருக்கேன், அந்த பொண்ணுக்கு மூஞ்ச காணும். இதில் வந்து பாருங்கள், அந்த கோட்டு அந்த ட்ரெஸ் எதுவுமே இல்லை, ஜஸ்ட் அப்படியே எப்படி சொல்கிறதுனா ஒரு பேய் மாதிரி இருக்குது அந்த இடத்துல. ஸோ நெக்ஸ்ட்டு ஒன், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேர்ள் இருக்கிற மாதிரி. இது ஏதோ சொல்லுவாங்க, மண்டலாவா சம்திங், ஏதோ இதுக்கு பேர் இருக்கும் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு. எனக்கு அது பேர் தெரியலன்னு நினைப்பரில். ஸோ அந்த இது தான் பார்த்து வரைஞ்சேன்.
ஏதோ நல்லா வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்னோட நல்ல வீடியோஸில் நல்ல ஒரு டயக்ராமில் இதுவும் ஒன்று. அந்த ஹேர் பாருங்களேன், ஃப்ரண்ட்லலாம் லைட்டாக அந்த பேபி ஹேர்ஸ் இருக்கிற மாதிரி கொஞ்சம் நல்லா தான் பண்ணியிருக்கேன். பரவாயில்ல. தென் நெக்ஸ்ட்டு ஒன், இது வந்து பார்த்திங்கன்னா சைனீஸ் ஹவுஸுன்னு சொல்லுவாங்க. இது லைட்டாக பங்களா டைப்பில் இருந்துச்சு. இது ஆனால் வரைகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு ஆக்சுவலாக. முதல்ல பென்சிலில் வரைஞ்சிட்டு, அதுக்கப்புறம் ஸ்கெட்ச் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அவுட்லைன்ஸ் கொடுத்துட்டு, அப்பா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நியர்பை ஒரு 14 hours to 20 hours எடுத்துச்சு அப்போவே. பரவாயில்ல, வர்த் இட். அந்தளவு மோசம்னு சொல்ல முடியாது. தென் நெக்ஸ்ட் ஒன், இது ஏதோ பிச்சிருக்கேன் போல். ரைட்டு விடுங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து யாருன்னு தெரியல. பட் ஐ திங்க் சாமின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ நல்லா ஏஞ்சலிக்கான ஒரு ஃபேஸு. பரவாயில்ல, அதே மாதிரியே நானும் பண்ணியிருக்கேன். ஒரிஜினல்லாம் என்கிட்ட இல்லை, ஃபோட்டோஸ் இல்லை. இல்லைனா நான் வந்து கம்பேர் பண்ணி காமிச்சிருந்துருப்பேன். கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களால் கண்டுபிடிக்க முடியாது, அதனால வேணாம். நம்ம புதுசாக ஒரு ஆர்ட் க்ரியேட் பண்ணுவோம், சரிங்களா? ஸோ அதுதான் பார்க்கவே. இது ஆனால் நல்ல வேலை கொண்ட வேலை. இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும். இந்த டிசைன், தலையில் உள்ள டிசைன்லாம் இருக்குல்ல, அப்பா முடியல. இந்த காது கிட்ட வர்றது அதெல்லாம் இதே மாதிரி அதுவும் இருக்கணுமா? நிறையா தடவை அழைச்சி பண்ணேன். பரவாயில்ல, ஆனால் நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு ஒன், இதோட இது முடிஞ்சிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு இது பார்த்துடலாம், புக் பார்த்துடலாம். இது எதை பார்த்தேனே தெரியல. இது ஆக்சுவலாக மலை தெரியல. இது ஸ்கை. 2 காக்கா ஓடுதுங்க அதில். ரொம்ப எப்படி சொல்கிறதுனா, ரொம்ப சிம்பிளான ஒரு பெயிண்டிங் தான், ஆனால் வரைஞ்சிருக்கேன். இது எப்போது 2023 9. அதுக்கப்புறம் லேர்ன் டில் யூ டை. இது சும்மா சாதாரணமாக ஒரு எலும்புக்கூடு இருந்துச்சு, பாரு எவ்வளோ ஃபன்னியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் எடுத்தது தான் இது, வரைஞ்சது தான் இது. இது ஆனால் ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. ஒரு 2 ஹவர்ஸோ 1 ஹவர்ஸில் முடிச்சிட்டேன் நான் இதை. தென் நெக்ஸ்ட்டு ஒன், இது வந்து என்னென்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். எனக்கு தெரியும் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ இது வேறு எதுவும் இல்லை, கடல் கரை தான். இது மணல், இது வந்து கடல். நேரில் பார்க்குறச்ச நல்லாயிருக்கு, ஆனால் ஃபோட்டோவில் எப்படி இருக்குன்னு தெரியல. இது ஸ்டார் பார்த்திங்களா, இல்லைங்க இமோஜிலாம் போட்டிருக்கான். ஸோ அதுக்கப்புறம் இது என்னன்னு தெரியல, டஸ்ட்டா இல்லை சிப்பியா, என்ன உங்களுக்கு தோணுதோ அதை வச்சுக்கோங்க. அதுதான் இது. தென் வந்து நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஆனால் நல்லா தான் இருக்குல்ல காம்போ. இதெல்லவோ ஆர்ட்டு. இது எப்படி இருக்க, இருங்க ஜூமாக்கு போகிறேன். இது வந்து ஆக்சுவலாக சன்செட்டு வித் ரெட் ஆரஞ்சு கோம்போவில் சன்செட் ஆகிற மாதிரி. 2005. பரவாயில்லையே, இந்த வருஷம் தான் நான் பெயிண்டிங்லாம் பண்ணியிருக்கேனா இந்த வருஷம். ரொம்ப நாளாச்சு இதெல்லாம் தொட்டே. எனக்கு இதை பார்க்கவே ஆசையாக இருக்குது, திருப்பவே தோணலை. ஆனால் திருப்பி தானே ஆகணும். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இது நிலா, அதுவா நெத்துமே இல்லை, அதுதான் அதே தான். ரெட் கலரில் ஃபுல்லாக ரெட்டு, நிலா மட்டும் வெள்ளை வெளியேன்னு பளிச்சுன்னு ஒரு நிலா. அதில் வந்து இதெல்லாம் நீங்கள் என்னன்னு கேட்கக்கூடாது, இதெல்லாம் இலை அப்படியே உதிருது காத்தடிச்சு. அந்த இலை அப்படியே நிலா மேலே படும்போது இது என்ன பட்டர்ஃப்ளையாக இருக்குமோ தெரியல பாஸ், தெரியல. அப்போ நான் வரைஞ்சேன். ஸோ அப்படியே உதிர்ந்து அப்படியே இந்த காற்றடிக்கும் போது, அந்த நிலா அப்படியே நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும் போது, அப்படியே இந்த இலை உதிரும் போது, அப்படியே ஒரு பிக்சர் நீங்கள் எடுத்திங்கன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ப்ரிட்டன் பண்ணிக்கோங்க. தென் அவ்வளோதானா? இல்லைங்க இதில் வந்து இந்த அச்சு படிஞ்சிட்டுங்கிறதால நான் இதில் வரையல. எவ்வளோ ஒரு நல்ல எண்ணம். ஆனாலும் பாருங்களேன், இதில் சரி சொதப்ப. இல்லை அப்படிலாம் இல்லை, பரவாயில்ல. ஐயோ, அடுத்த பிக்சரை காமிச்சிட்டேன். சாரி அது மறந்துடுங்க. முதல்ல இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை பார்த்துக்கலாம். இது என்னன்னா
தண்ணி. இங்கே நான் தண்ணி ஓடலை. இது என்னடா சொதப்பலா போயிடுச்சு அப்படி சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன், நான் கடுப்பாயிட்டு. அதனால தான் இங்கே இதே மாதிரி ஒரு இவ்வளோ பெரிய மரம் வரும். இது மரம் தான், அதோட மரம் தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மலைலாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தண்ணியில் எஃபெக்ட்ஸில் வர மாதிரி இருக்கும். நான் அப்போ தான் வரைஞ்சிக்கிட்டே இருக்கும்போது, ஐயோ அந்த மலையோட இந்த மலைக்கு வைப் அதிகமாக இருக்கே, கலர்லாம் நல்லா கருப்பாக போகுதே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஷன்லேயே அப்படியே விட்டுட்டேன் நான். அப்பா கழுத அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கலரில் வரைஞ்சிருப்பேன், காக்காலாம் ஓடுற மாதிரி. தென் நெக்ஸ்ட் இது என்னோடய ஒன் ஆஃப் த ஃபேவரட். ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி இருக்குல்ல, நீ ஆர்டிஸ்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நான் என்ன நினச்சேன்னா, இங்கே ஒரு பையன் இருக்கான்னு இவன் வெயிட் பண்ணிகிட்ருக்கிற மாதிரி இருக்குது. நார்மலாக பார்த்திங்கன்னா இந்த பையன் அந்த கோவிலுக்கு போகிறதுக்காக அப்படியே போயிட்டுருக்கிற மாதிரி இருக்குல்ல. பட் நான் பார்த்ததுல எப்படி இருக்குன்னா, இங்கே இந்த இடத்துல வேறு ஒரு பையன் ஒயிட் கலரில் ட்ரெஸ் போட்டுட்ருக்கிற மாதிரி இருக்கும். அவனுக்காக இவன் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் எனக்கு இவனை வரைஞ்ச அளவுக்கு அவனை வரைய தைரியம் இல்லை. இங்கே சொதப்பிடுமோ, இவ்வளோ கஷ்டப்பட்டு அழகாக ஒரு பெயிண்டிங் வரைஞ்சிருக்கோமே, அது சொதப்பிடுமோ அப்படிங்கிறதாலேயே நான் அவனை வரையவே இல்லை. நிறைய ஃபோட்டோஸ் நான் எடுத்துட்டேன். ஆனாலும் ஒரு ஒரு ஐயோ இதில் ஒரு இக்கு வச்ச மாதிரி போயிடக்கூடாது, பரவாயில்ல அவன் கோவிலுக்கு போகிறதுக்காகவே போகிற மாதிரியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். ஸோ இந்த சைனீஸ் ஹிஸ்டாரிக்கல் மூவியில் ஏதோ ஒன்று போல் அதில் ரெப்ளிகேட் பண்ண மாதிரியான ஒரு இதுதான். இந்த மலையெல்லாம் வரையும் போதெல்லாம் எனக்கு அவ்வளோ டிஸ்டர்பன்ஸு. நான் வரைய வேணான்னு என் 2 அக்கா உட்காந்துட்டு நோண்டிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க நோண்டினதாலேயே என்னமோ நல்ல விதமாக பெயிண்டிங் வந்துருந்துருக்கும். அது நினைக்கும் போது எனக்கு சிரிப்பாக இருக்குது. எப்போ 8ஆம் மாதம் ஆகஸ்ட் மாதம் நான் வரைஞ்சிருக்கேன் இந்த பெயிண்டிங். ஸோ அவ்வளோதான், அதுக்கு மேலே நான் வரையிலேங்கோ. அவ்வளோதான், அதுக்கு மேலே நான் வரையலை. இதுக்கு மேலே நான் வரைஞ்சேன்னா அப்டேட் பண்ணுறேன். சரி ஓகே. ஸோ உங்களுக்கு இந்த பிக்சர்ஸ் அதுவும் நான் வரைஞ்சது உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு, அதுக்கு எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அன்யோ பாய் சராங்கே.